ஓகே, புது ஹேர் ஸ்டைல் கேவலமாக இருக்குன்னு தெரியும். மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்குமே அவங்களோட ட்ரீம் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுன்றது தான் அவங்களோட லைஃபோட குறிக்கோளாகவே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆதாரமே நான் தான். ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஐ மேட் a lakh a month because I know how manifestation truly works. What is law of attraction? I know everything about it. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் 4 போஸ்ட் 4 வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ இன்னொன்று பேசிட்டு போயிடுவாங்க. பட் ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தெம். ஸோ வளவளம் பேசாமல் ஜஸ்ட் வி கெட் இன்டு த பாயிண்ட். The first point is identity shifting, which means நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆளாவே நீங்கள் மாறணும். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. செத்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படிலாம் தெரியாது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் திங்ஸ் பை ஹூ யூ ஆர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்களே. சப்போஸ் உங்களுக்கு ஆசை வந்து நான் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் ஆசை. பட் உங்களுக்கு நீங்களே ஒரு 5000 சம்பாதிக்கிற ஆளாக தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். செத்தாலும் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சம்பாதிக்கவே முடியாது. தட்ஸ் அ ஃபேக்ட் அண்ட் தட்ஸ் அ பீரியட். ஸோ அப்படி தான் நான் பண்ணேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நான் மாறினேன். ஈவன் தான் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 5000 தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ பிலீவ் மை செல்ஃப் அஸ் த பர்சன் ஹூ இஸ் ஏர்னிங் 1 lakh a month. ஏன்னா நான் எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஐஸை வச்சு பிலீவ் பண்ணவே மாட்டேன். ஐ ஃபுல்லி பிலீவ் த்ரூ த mindset. Eyesight versus mindset. You should see everything in eyes of mindset. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் மாறிச்சுன்னா நான் மாறிடுவேன், என்னை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் மாறிச்சுன்னா நான் மாறிடுவேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஸ்டூபிட். ஏன்னா நீங்கள் உங்களை பார்க்குற விதத்தை மாற்றாத வரைக்கும் இந்த உலகமும் உங்களை பார்க்குற விதத்தை சத்தியமாக மாற்றவே மாட்டாது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இந்த கண்ணாடியை என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டேங்குது. ஃபூல், நீ முதல்ல கண்ணாடியை பார்த்து சிரிக்கணும். அப்போ தான் கண்ணாடி உன்னை பார்த்து சிரிக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியும் முதல்ல உங்களோட இன்னர் ரியாலிட்டியை நீங்கள் மாற்றணும். இன்னர் ரியாலிட்டி எப்படி நீங்கள் மாற்றுறீங்களா, விச் மீன்ஸ் யுவர் பிலீஃப், யுவர் தாட், யுவர் எமோஷன், யுவர் ஐடென்டிட்டி, யுவர் அட்டென்ஷன், ஃபோக்கஸ் மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மாறும். அது மாறினாலும் இது மாறாது, இது மாறினா அது மாறும். ஜஸ்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேம். இது புரியாத வரைக்கும் யூ வில் டெஃபினெட்லி சஃபர் இன் லைஃப். That's the main thing people are controlled by. Thoughts, their perception of themselves. They're slowed down by their perception of themselves. If you're taught you can't do anything, you won't do anything. I was taught I could do everything. And I'm Kanye West at age 36. That's the first point. And second point என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரியாலிட்டியில் கொண்டு வரதோ இல்லை ரியாலிட்டி அப்படி பெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் சிம்பிளி சேஞ்சிங் யுவர் இன்னர் ரியாலிட்டி. தட்ஸ் இட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் பேசும்போதும் உங்கள் ரியாலிட்டி ஏற்கனவே நடந்துருச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணுமே. ஏன்னா ஐ திங்க் ஒரு 2 months பிஃபோரோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. லைக் எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. என்னடா காசு சம்பாதிக்க போகிற சொன்னியே, கிளைண்ட்லாம் வந்தாங்களா, இது நடந்துச்சா அது நடந்துச்சா, எதாவது போச்சா எதாவது சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, மா ஐ ஆல்ரெடி மேட் a lakh a month. நான் ஏற்கனவே மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன். உடனே எங்கள் அம்மா வந்துட்டு எங்கே கொடு காமி சொன்னாங்க. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டைம் டு கேட்ச் அப். நான் ஏற்கனவே என் மைண்டில் ஆல்ரெடி ஐ மேட் a lakh a month. பட் நான் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுறேன். யூ கெட் மை பாயிண்ட்? இது ரொம்பவே ஒரு மெட்டாஃபிசிக்கலான நுணுக்கமான விஷயம். ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஐ எம் ஆல்ரெடி மேட் a lakh a month. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டைம் டு கேட்ச் அப். அது ஏற்கனவே நடந்துச்சு. பட் நான் அதுக்கான டைமுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கெஸ் வாட், அந்த நெக்ஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் 20 கிளைண்ட்ஸ். அப்புறம் 2 பிராண்ட் கொலாபரேஷனும் கிடச்சிது. அண்ட் கெஸ் வாட், நான் மேட் பண்ணது 1 lakh கேட்டிங்கன்னா நோ, அதுக்கும் மேலே 1 lakh, மேபி 1,15,000, ஐ டோன்ட் நோ. பட் அந்த ரேஞ்சில் தான். திஸ் இஸ் வாட் கால் ஸ்பீக்கிங் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஐ டோன்ட் கேர் அபவுட் த திங்ஸ் நவ் ஹேப்பன். ஸோ அதேமாதிரி தான் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் சேனல்னு ஒன்று வச்சுருந்தேன். அதில் ஒரு நாளைக்கு 4 வீடியோ எடுத்து போடுவேன். இந்த டுபாகூர் ஃபோனில் 4 வீடியோ எடுத்து போடுவேன். பட் 4 வீடியோமே பார்த்தீங்கன்னா 4 வியூஸ் தான் வரும். பட் இருந்தாலும் அடுத்த நாளைக்கே அதேமாதிரி 4 வீடியோஸை போடுவேன். ஒய்? பிகாஸ் ஐ நோ ஐ எம் ஆல்ரெடி பிகம் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர். நான் ஏற்கனவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். அதை நான் ஃபெயிலியராக பார்க்கல. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு படிக்கிற மாரி போல இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்குது, இதெல்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே அதை நினச்சதே இல்லை. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அது நடந்துருச்சு. ஐம் ஆல்ரெடி பிகம் தட் பர்சன். என் மைண்டில் ஐம் ஆல்ரெடி பிகம் அ கண்டென்ட் கிரியேட்டர். ஈவன் தான் 4 வியூஸ் வந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஐம் ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட்டர். அண்ட் கெஸ் வாட், இன்ஸ்டாகிராமில் நினச்ச மாதிரியே ஐ கெயின்ட்
1 lakh followers, which means now I have 107k followers, I think. I speak into existence. What do you want to be? There's another thing. What do you want to be? You know, I don't want to be anything. I am what I am everything I want to be. And I'm already there. You know? I don't want anything. You know? People say like, I want this. I want to do this and I want to do that. But the vibe you're putting out is want. You're always gonna want. And I always have the attitude that I have. And I always felt like I was a black belt walking in. You know what I mean? I always felt like I was the world champion. I always felt like I already could do everything. I was only telling you about the surfing the other day. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரொம்பவே முக்கியமான விஷயம், பிஹேவ் லைக் இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன். உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றணும். ஓகே, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிற குணா எப்படி ட்ரெஸ் பண்ணுவான், எப்படி அவன் தலையை சீவான், எப்படி மற்றவங்கிட்ட பேசுவான், எப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவான், எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாகவே நீங்கள் மாறிடணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீஞ்சு போன பண்ணி நான் உட்காந்து ஒர்க் பண்ணி இருப்பேன். நோ, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிற குணா, அந்த ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் குணா, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் குணா வந்து இந்தமாரி ஷர்ட் போட்டால் ஒர்க் பண்ணியிருப்பான். நோ, ஹீ வேர்ஸ் அ குட் டிஷர்ட். ஓகே, அப்போ அந்த டிஷர்ட்டை மாற்று. ஹேர் ஸ்டைல் என்ன இருப்பான், இல்லையே ஹேர் ஸ்டைலை மாற்று. ஓகே, ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை அந்த பெஸ்ட் வெர்ஷன் போனால் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா அந்த ஒரு ஐடென்டிட்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் நான் ஐ திங்க் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபேஸ் ஸோ மெனி ப்ராப்ளம். உண்மையாக சொல்லும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு இந்த கேமரா ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஹவு டு ஆன் த கேமரான்ட்டு இந்த ஃபோனில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஹவு டு ஆன் த கேமரா, ஹவு டு புட் பேட்டரி இந்த கேமரா, ஹவு டு ஆன் த லைட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலையாக இருந்தேன். ஐ ஃபேஸ் ஸோ மெனி ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் சி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் குணா. ஓகே, கிளைண்ட்ஸ் வரல, ஓகே வியூஸ் வரல. பெஸ்ட் வெர்ஷன் குணா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், கிளைண்ட்ஸ் தானே வரல, வீடியோஸ் தானே வரல, கிளைண்ட் நாளைக்கு வர போகிறாங்க, அடுத்த வீடியோ போட வியூஸ் வரப்போகுது, சிம்பிள், நெக்ஸ்ட் மூவ் ஆன், அடுத்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண வேண்டாம். தட்ஸ் ஹவ் மை பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் குணா திங். அந்த பெஸ்ட் வெர்ஷன் குணாவில் வந்து தான் நான் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடிலாம் ப்ரொகாஷனேட் பண்ணுவேன். 1 மணி நேரம் ப்ரொகாஷன் பண்ணணுங்களேன், அதை 1 மணி நேரம் ப்ரொகாஷன் பண்ணலை, இனிமேட்டும் அப்படியே ப்ரொகாஷனேட் பண்ணிட்டு அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரொகாஷன் பண்ணி முடிச்சிடுவேன். பிகாஸ் அந்த 1 ஹவர் ப்ரொகாஷன் பண்ணல. பட் இதுவே ஒன்ஸ் நான் அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ப்ரொகாஷன் பண்ணேன். ஓகே, அடுத்து என்ன அடுத்த ஒர்க்கை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த டேலே மேபி 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், 1 மணி நேரம் ப்ரொகாஷன் பண்ணியிருப்பேன். இட்ஸ் அ வின் டே ஃபார் மீ. இப்போ நீங்கள் சந்திரமுகி படத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஈஸியாக சம்மப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவள் சந்திரமுகியாக நின்னா, சந்திரமுகியாக பேசினா, சந்திரமுகியாகவே மாறிட்டான். கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, அவள் சந்திரமுகியாக மாறினா அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மாரி நடந்துக்க ஆரம்பித்தான். அவள் சந்திரமுகி மாரி நடந்துக்கிறதுனால அவள் சந்திரமுகி ஆகலை, சந்திரமுகி ஆனதுனால தான் சந்திரமுகி மாரி நடந்துக்க ஆரம்பித்தான். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்தை செய்கிறது போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயமாகவே நீங்கள் மாறணும். பிஃபோர் டூயிங் திங்ஸ் யூ ஹாவ் டு பிகம் தோஸ் திங். ஸோ நான் அந்தமாரி மாறினேன், ஸோ அந்தமாரி ஆக்ஷன் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் அந்தமாரி மாறணும். எந்த மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அப்போ 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட் கோ ஆஃப் த அவுட்கம். நிறைய பேர் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அவுட்கமில் தான் இருக்கும். அவங்களோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அவங்க ஐடென்டிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும். த திங் இஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஸோ ஏற்கனவே நடந்து போன விஷயத்தை வச்சு பிடிச்சின்னு உட்காந்துருக்காதீங்க. அதான் நடந்து முடிஞ்சிடுச்சுல. ஸோ இப்போ நீங்கள் என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் இன் த காட், ட்ரஸ்ட் இன் த ஹையர் பவர். எதாவது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்களோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட். அது நடக்கும், அது நடந்துருச்சு. இப்போது நாளைக்கு நீங்கள் அதை எழுந்திருப்பீங்களான்றது கூட யாருக்குமே தெரியாது. ஆனாலும் நம்பி நைட்டு தூங்க போகிறீங்க. ஏன்? யூ ட்ரஸ்ட் இன் சம்திங். அதேமாரி தான் யுவர் கோல் ஹேஸ் பின் ஆல்ரெடி ஹேப்பன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கம்ப்ளீட்லி பிளைண்ட்லி யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். இதே நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு ஜிம்முக்கு போவாங்க, 3ஆம் நாளைக்கு மிரர் முன்னாடி இன்னும் ஷர்ட்டை கழட்டி பார்த்துட்டு என்ன ஜிம்முக்கு போனோம், ஒரு ப்ராக்ரஸே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம்மு அவங்களோட இன்டர்னல் ஸ்டேட்டை மாற்றிருச்சு.
ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்டேட் மாற்றினால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திங்கிங்கே மாறிடுச்சு. திங்கிங் மாறினால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் மாறினால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி மாறிடுச்சு. ரியாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஜிம்முக்கு போகிறதே விட்டுருவாங்க. பார்த்தீங்களா, அந்த அவுட்கம் அவரோட இன்டர்னல் ஸ்டேட்டே சேஞ்ச் பண்ணிடுச்சு. பட் இதுவே அவன் ஒரு வருஷம் கன்சிஸ்டண்டாக ஜிம்முக்கு போயிருந்தானா நிச்சயமாக அவன் ட்ரீம் பாடியை அவன் அச்சீவ் பண்ணியிருப்பான். பட் அவன் ஜஸ்ட்டு அவனோட கண்ணை நம்பினான். ஸோ he sees everything to the eyesight. பாடி வந்துச்சா அதை தான் பார்க்குறேன் தவிர அவன் மைண்ட் செட்டில் பார்க்கல. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அவன் ஏற்கனவே அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாடி டெவலப் ஆகிடுச்சு. அவன் இப்போதைக்கு ஜஸ்ட்டு இன்றைக்கான ஒர்க் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணணுன்றதை அந்த மைண்ட் செட்டில் அவன் பார்க்கல. அவன் ஜஸ்ட் ஐசைட்டில் பார்த்துட்டு குவிட் பண்ணிட்டு போயினே இருக்கான். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெவர் யூஸ் யுவர் ஐசைட், ஆல்வேஸ் யூஸ் யுவர் மைண்ட் சைட் அண்ட் லெட் கோ ஆஃப் த அவுட்கம். இட் வில் ஹேப்பன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் ஹியர் டு பிராக் திங்ஸ். பார்த்தியா நான் ஹோமில் இருந்தே இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், அந்தமாரி பெருமை பற்றிக்கலாம் நான் வரல. என்னோடய இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. ஏன்னா என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுலோட வீடியோ தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ மேட் 10 lakh in a year அப்படின்ற ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நான் செகண்ட் இயர் போது தான் படிச்சுருந்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓஹோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்டர்நெட்டில் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தருண்குமார் அந்த ஏஜ் ஆஃப் 20 he made a crore, 1 கோடி ரூபா சம்பாதிச்சார். ஸோ அவரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போது நான் ரொம்பவே எங்கேது அதே மாதிரி காலேஜ் டைமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பிரேஷன். ஓகே வேறு லெவல்லையா அவர். ஏன்னா அவரோட எனக்கு 2 வயசு தான் கம்மி. 20 வயசு இருக்கும்போது நான் 18 வயசு இருந்தேன். அப்போ தான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் வருது அந்த வீடியோ பார்த்தேன், எங்கே உட்காந்து பார்த்தலாம். ஸோ இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஏன்னா நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா காசை பற்றி பேசுறதே ஒரு டேபான விஷயம், அசிங்கமான விஷயம் மாரி மாற்றி வச்சுறாங்க. பட் யா ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் யூ அவுட். இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குது, இப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்தமாரி நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இவ்வளோ சொல்கிறேன் ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்லாம் சொல்கிறேன், நீ காசு எவ்வளோ சம்பாதிக்க கேட்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதெல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். யா அதேமாரி நான் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். சரி ஓகே ப்ரோ, ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் எல்லாம் ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, பர்ஃபெக்ட் ப்ரோ. இப்போ நான் வந்து மாதம் 5000 சம்பாதிக்கிறேன், ஒரு ரெகுலர் ஜாப்புக்கு தான் போகிறேன், எனக்குன்னு எந்த ஒரு பெரிய ஸ்கில்லாம் இல்லை. நான் அடுத்த மாதத்துலேருந்து 2 லட்ச ரூபா மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் ப்ரோ, ஓகே இல்லை? ஏன்? ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் மேஜிக். இப்படி பண்ணனோடனே இப்படி வரதுன்றது அது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் பெண்டிங் ரியாலிட்டி, இஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் ஒரு இன்டர்னல் ஸ்டேட். ஏன்னா இதை மாற்றும் போது வெளியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். அது எவ்வளோ சிம்பிளாக சொல்லணுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா டைம்ன்றது ஒன்று எக்ஸிஸ்டே இல்லை. ஏன்னா இப்போ உங்களால் நினச்சா உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களால் மைண்டில் பார்க்க முடியும். அதேமாரி நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் பாஸ்ட்டில் எப்படி இருப்பீங்கன்றது கூட உங்களால் பார்க்க முடியும். ப்ரெசென்ட்லேயும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் டைமுக்கு போயிட்டு வரலாம். ஸோ டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் மைண்ட், பட் டைம் எக்ஸிஸ்ட் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டாக இருக்குது. உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். பட் அது ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வரதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா அம்பானியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அம்பானி ஆகலை, சச்சினே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சச்சின் ஆகலை. எவ்ரி திங் டேக்ஸ் டைம் பிகாஸ் வி ஸ்டக் இன் த ஸ்பேஸ் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரைன் இன் திஸ் வேர்ல்ட். அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் பாயிண்ட். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதுக்குள்ளே நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் நீங்கள் அம்பானி ஆகிடலாம். இப்போ உங்களுக்கு வீடு கூட இல்லையா, 2 நாளில் உங்களுக்கு வீடு, காரு, பங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். எந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணால் அம்பானியாக மாறலாம். இட் டசன்ட் ஒர்க் லைக் தட் வே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் உங்களோட ஐடென்டிட்டி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேம் பிலீஃப், சேம் இமோஷன் ஸ்டேட், சேம் தாட் பேட்டர்ன், அட்டென்ஷன் ஒரே இதிலே வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்கும். 5000 ரூபா சம்பாதிக்கிறது தான். திடீர்னு 2 லட்சம் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன்னு வைங்களேன். இட் இஸ் டூ மச் ஃபார் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போய் 50 kg லிஃப்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லிமிட். பட் நாளைக்கு போய் நான் 150 கிலோ புஷ் பண்ண போகிறோன்னு புஷ் பண்ணிங்களேன், முதுகு இதெல்லாம் உடஞ்சிக்கும். இதுதான் 2வது லிமிடேஷன். ஸோ நான் உங்களை என்ன பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5000 சம்பாரிச்சிருக்கீங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்டே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. 5000 சம்பாதிக்கிறீங்களா, 25,000 மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிலீஃப், உங்களோட இன்டர்னல் ஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மசில் மாதிரி. நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை கிடச்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மசில் பார்த்தீங்கன்னா பெருசாகினே இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ மேனிஃபெஸ்டேஷன் மசில் வந்துட்டு நல்லா 1 lakh வரைக்கும் நிற்குது. இப்போது என்னால் அடுத்த மாதம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். பிகாஸ் நான் 1 லட்ச ரூபா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ஹேவ் அ பிக் மசில் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்.
அந்த பாயிண்ட்டை முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ யாராவது உங்களை நான் நாளைக்கே உன்னை நம்பாலையாக மாற்றிடுவேன் லா ஆஃப் அட்ராக்ஷனால், உனக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை, நீ படிக்காமல் இருந்தால் கூட மாற்றிடுவேன் யாராவது சொன்னாங்க, நான் தயவு செய்து நம்பிடாதீங்க. இட்ஸ் அ பியூர் ஸ்கேம். ஓகே, அட்டென்ஷன். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரொம்பவே டீப்பாக போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வர வீடியோஸில் இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போய் நான் எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் புரியுங்களா? சரிதான், கரெக்டாக இருந்தால் பரோட்டா